ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க பாடி கார்ட். ஸோ எல்லோரும், ஐ ஹோப் எல்லோரும் இந்த சீரீஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. அது எனக்கு கிளியராகவே உங்கள் கமெண்ட்ஸில் தெரியுது. கௌரி ஐ நோ, ஸோ கௌரி Kausalya Ram, right? So okay, take your own time to listen to the stories, ஓகேவா? நான் இன்றைக்கி போட்டேன்னா நான் இன்றைக்கி தான் 6 o'clock தான் கேட்கணுன்னு ரூல் எங்கேயும் இல்லை. டேக் யுவர் ஓன் டைம், ஹாப்பியாக லீஷராக என்ஜாய் பண்ணிவிட்டு கேளுங்க. அப்போ தான் அந்த ஸ்டோரியோட அந்த ஃப்ளேவரை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். நான் இது ஓன்லி கௌசல்யாராமுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ டேக் யூர் ஓன் டைம், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போவே கேளுங்க. ஸோ தட் நீங்கள் அந்த ஸ்டோரியை என்ஜாய் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ எனிவேஸ், ஒரு டிஸ்கிரிமினேட்டர் கொடுக்கலான்னு இருக்கேன். ப்ளீஸ் இந்த வீடியோவில் எஸ்பெஷலி நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அது உள்ளே போனால் உங்களுக்கே தெரியும். ஒரு 3 minutes 39 secondsன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களால் தாங்க முடியும். எங்கள் ஹார்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஹார்ட்டுன்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் அதை கேளுங்க. இல்லைன்னா இமீடியட்டாக ஒரு 3 minutes 39 seconds நீங்கள் ஹாப்பியாக ஸ்கிப் பண்ணிவிட்டு டிரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் அது நீங்கள் உங்கள் ஹார்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹார்ட்டாக இருந்தால் மட்டும்தான் கேளுங்க. இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டோரி மட்டும் கேளுங்க, ஓகே? அண்ட் இன்கேஸ் நீங்கள் சரி எப்படியானாலும் இவங்க ஏதோ சொல்கிறாங்களே, இது எதுவாக இருந்தாலும் நம்ம கேட்கணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு ஜெண்டு பாம் பாட்டிலு எல்லாமே உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு கேளுங்க, ஓகே? ஜஸ்ட் கிட்டிங், ஓகே? ஐ ஹோப் ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட், பட் ஸ்டில் ஐ எம் நாட் எ ப்ரொஃபஷ்னல், ஓகே? ஐ ஹேவன்ட் லேர்ன்ட் எனிதிங். டைரெக்டாக ட்ரை பண்ணேன். அது எப்படி வந்தது என்னென்னது நீங்கள் எல்லோரும் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லணும், ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, வி ஹாவ் சீன் தட் ஃப்ளாஷ்பேக். ஐ மீன் ரக்ஷா கௌரி அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கு மாலாவுக்கும் ஸ்ருதியுக்கும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அது நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தோம். அண்ட் அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஐ மீன் இது ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கௌரி இப்போது பாட்டு பாடுறதுக்கு போகணும். ஸோ வாட் நெக்ஸ்ட்டுன்னது இப்போ பார்க்கலாம். ஸோ பாட்டு பாடுறதுக்கு சொல்ல ரக்ஷா சொன்னதுக்கப்புறம் கௌரி பேர் கொஞ்சம் கஷ்டம், அது பழக்கமாகணும் நேம். கௌரி இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபோபியா இருக்குது, என்னோட இந்த ஃபேஸை வச்சுட்டு நான் டயஸ் மேலுக்கு போகணுன்னா எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. பிகாஸ் நான் ஆல்ரெடி நிறையா ஹேட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மூஞ்சி வச்சுட்டு என்னால் டேஸ் மேலுக்கு போக முடியாது, சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பாங்க ரக்ஷா கிட்ட. அப்படி என்ன தான் இருக்குமா, நீங்கள் நல்லா அழகாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நீங்கள் தான் அப்படி நினச்சா அப்படியோ அப்போது எப்படி அப்படின்ட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணிவிட்டு எப்படியோ டேஸ் மீதுக்கு புஷ் பண்ணுவாங்க. அவங்கள புஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவாக, அவங்களுக்கு தெரியும் எல்லோரும் அவங்கள கௌரியை இன்சல்ட் பண்ணுவாங்கன்னு கௌரிக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதுக்கு தான் பயமாக ஃபஸ்ட்டு டேஸ் மீதுக்கு வருவாங்க. வந்ததும் இம்மீடியட்டாக கீழே ஆடிட்டோரியமில் இருக்கிற எஸ்பெஷலி பாய்ஸ் எல்லாரும் கத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐய இந்த பொண்ணு அழகாகவே இருக்காது, இவங்க வாய்ஸ் பாட்டு பாடினா இப்போ நம்ம எல்லாம் இது கேட்கணுமா, எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ன மாதிரி எல்லாமே கௌரிவை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப. பட்
அப்படி என்ன தான் கௌரி அவ்வளோ அழகாக இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு தானே நீங்கள் எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. எஸ், கௌரி ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க சீக் மேலே, ஓகே, அவங்க சீக் மேலே லெஃப்ட் சைடு ஒரு லெமன் சைஸ் மோல் இருக்கும் பிளாக்காக. அவங்க ஃபெயராக இருப்பாங்கல்ல, ஸோ அது பிளாக்காக இப்படி தெரியும் ரொம்ப கிளியராக, பிகாஸ் அது லெமன் சைஸில் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் அவங்க ஃபேஸில் இருக்கிற ஒரு சின்ன ட்ராபேக்குன்னு அவங்க நினச்சிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் பாய்ஸு, அங்கே இருக்கிற ஃபியூ கேர்ள்ஸு, பியூட்டிக்கு ரொம்ப கான்ஷியஸ் கொடுக்குற எல்லாரும் அவங்கள டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் பயந்துட்டு அவங்க டேஸ்மேருக்கு போகிறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ பசங்க எல்லோரும் அப்படி பேசினதும் நம்ம கௌரிக்கு ரொம்ப ஷீல் ஸ்டார்ட் க்ரையிங். அண்டு அங்கேருந்து ஓடி வந்துடணும் அப்படின்னு திரும்பினதும் இமீடியட்டாக ரக்ஷா ஓடி வந்து, எங்கே போகிறீங்க நீங்கள் வெயிட், யூ ஸ்டே அப்படின்ட்டு அவங்கள அங்கேயே நின்று சொல்லிவிட்டு எல்லாம் அந்த மைக்கை எடுத்துகிட்டு எல்லாரும் முன்னாடியும் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரக்ஷா. சரி, நீங்கள் எல்லாரும் அவங்க ஃபேஸில் இருக்கிற ஒரு மோல், அதுவும் அது உங்கள் பர்த்தில் வந்த அந்த மோலை வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் பேசுகிறீங்களே, அழகாக இருக்கிறீங்கன்னு திமிரு தானே உங்களுக்கு எல்லாருக்கும். சரி, இதில் நான் ஒரே ஒரு கொஷினை கேட்குறேன் எல்லாரையும் அப்படின்னு அந்த மைக்கில் ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க ரக்ஷா கீழே இருக்கிற ஆடியன்ஸ்கிட்ட. நீங்கள் எல்லாரும் அழகாக இருக்கீங்கன்ற ஒரு திமிரில் தானே எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போது அவ்வளோ பேசின ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு கொஷின் கேட்குறேன், இதுக்கு ஜவாப் சொல்லுங்கள். இதில் அழகாக இருக்கும், அவங்க மனசு கூட அழகாக இருக்குது அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக, என் மனசு ரொம்ப அழகான மனசு அப்படின்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் கையை மேலே ஏற்றுங்க, அப்போது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு கொஷின் போடுவாங்க. அதுக்கு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்குவாங்களே தவிர யாரும் கையை நீட்டு நான் இருக்கேன், நான் எக்ஸ்டர்னல் பியூட்டியாக இருக்குது, எனக்கு இன்டர்னல் பியூட்டி கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் வாயும் வரல, அந்த கையும் ரேஸ் ஆகலை. ஸோ அப்போது நீங்கள் எல்லோரும் எக்ஸ்டர்னல் பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, இன்டர்னல் பியூட்டிக்கு உங்களுக்கு யாருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். அதான் எனக்கு தெரிஞ்சு போச்சே, உங்களுக்குன்னு இன்டர்னல் பியூட்டி இருந்திருந்தால் இப்போது இவ்வளோ பேசுனீங்களே, இப்படி பேசியிருக்கவே மாட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுவாங்க ரக்ஷா. அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு சொல்கிறேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச கொட்டேஷன் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். அவங்க ஃபேஸில் இருக்கிற ஒரு சின்ன மோலை வச்சுட்டு அவங்கள இன்சல்ட் பண்ணுறீங்களே, அவங்க அவங்க வாய்ஸ் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு யாராவது ஒரு தடவையாவது அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து கேட்டிருக்கீங்களா? ஒரு தடவை கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொன்னது எல்லாமே அப்படின்ட்டு எல்லாரையும் வாயை மூட வச்சுருவாங்க ரக்ஷா. ஸோ எல்லோரும் பாய்ஸ் கேர்ள்ஸ் இப்போ வரைக்கும் கற்றுன எல்லோரும் காமாயிருவாங்க ரக்ஷா சொன்னதும், எல்லோரும் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் ரக்ஷாவுக்கு மைக் கொடுத்துட்டு, பாருங்கள், யார் என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன, உங்களுக்குன்னு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு உங்கள் வாய்ஸ். அந்த வாய்ஸை நம்பிட்டு உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை வச்சுட்டு பாடுங்க, நான் உங்கள் பின்னாடி இருப்பேன், நீங்கள் பாடுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க கௌரிக்கு ரக்ஷா. அது கௌரிக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அவங்க மேலே ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் கௌரிக்கு ரக்ஷா மேலே. ஸோ சரி அப்போது அப்படின்ட்டு அவங்க மைக் எடுத்துகிட்டு கான்ஃபிடெண்ட்டாக எல்லோரும் முன்னாடியும் நின்றுட்டு, எஸ், ஹியர் ஐ ஆம் டு ப்ரெசண்ட், இந்த பாட்டு நான் ஒரு மேஷப் பாடுறேன், ஒரு 4 to 5 சாங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது ஏஆர் ரஹ்மான் சாருக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன், எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பாட்டு இதோ
இப்படி பாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. గంధపు గాలిని తలుపులు ఆపుట న్యాయమా న్యాయమా, ఆ ప్రేమల ప్రశ్నకు కన్నుల బంతులంటే మౌనమా మౌనమా, చెలియా నాలో ప్రేమను తెలుపా ఒక గడియ చాలునే, అది ఏ నేను బదులే చెయ్య నూరేళ్ళ చాలవే, లేదని చెప్ప నిమిషము చాలు, లేదన్నమాట తట్టుకోమంటే మళ్ళీ మళ్ళీ నాకో జన్మే కావాలి, ఏమి చేయమందువే ఏమి చేయమందువే, పిల్లా పిల్లా భూలోకం దాదాపు కన్ను మూయు వేళ, పాడేడు కుసుమాల పచ్చగడ్డి మేనా, ఏ పువ్వుల్లో తడి అందాలు అందాలే ఈ వేళ, వెన్నెలవే వెన్నెలవే మినే దాటి వస్తావా, విరహాన జోడి నీవే, నీకు భూలోకు నా కన్ను సోకే ముందే పొద్దు తెల్లారిలోగా పంపిస్తా, కన్నుల్లో నీవే కన్నీట నీవే, కనుమూస్తే నీవే ఎదలో నిండేవే, కనిపించవో అందించవో తోడు, నా చెల్లి రోజావి నాలో ఉన్నవి, నిన్నే తలిచేనే నేనే, రోజా 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 రోజా, నిన్ను చూసి నన్ను నేను మరచిపోయి తిరిగి వచ్చా, నేను గాలి సోకగా వదలనులే, నేను నెలవంక తాకగా వదలనులే, ఆ బ్రహ్మ చూసిన ఓర్వనులే నేనోర్వనులే నేనోర్వనులే, రోజా అంజలి అంజలి పుష్పాంజలి, అంజలి అంజలి పుష్పాంజలి, పూవంటి పెదవులకు పుష్పాంజలి, ముద్దైన పెదవులకు మోహాంజలి, కలహంస నడకలకు గీతాంజలి, కనరాని కన్నడకలకు కవితాంజలి, అంజలి అంజలి పుష్పాంజలి, అంజలి అంజలి புஷ்பாஞ்சலி. அப்போ முடிச்சிடும். இந்த பாட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃப்ரம் ஆடியன்ஸ். எல்லார் ஆடிட்டோரியமில் இருக்கிற எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் ஃபேக்கல்ட்டி எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்பாங்க 3 பேருக்கும். அவ்வளோதான். அது எப்போ அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் கௌரிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைக்குதோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் ரக்ஷா தான் அப்படின்னு ஒரு தாட்டுக்கு நம்ம கௌரி வந்துடுவாங்க. ஸோ கௌரிக்கு அப்போது கொஞ்சம் இருக்கிற ரெஸ்பெக்ட்டு இன்னும் அதிகமாயிரும் ரக்ஷா மேலே கௌரிக்கு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி கீழே வந்துடுவாங்க. டயாஸ் பின்னாடி ரக்ஷா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பர்சனலாக சீனியர் மேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க கௌரி ரக்ஷாவை. அது என்ன சீனியர் மேம் அப்படின்னதும் எனக்கு அப்படி கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிடலாமா அப்படின்ட்டு கௌரி கேட்பாங்க ரக்ஷாவை. யாயா நல்லா தான் இருக்குது, கூப்பிடலாம் அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்கிறோம். மேம், சீனியர் மேம்,
ரொம்ப தேங்க்ஸ் மேம். இப்போ வரைக்கும் நான் எப்போவும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல், என் மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் வாழ்ந்துகிட்டே இருந்தேன். நீங்கள் இன்றைக்கி எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட்டு, அந்த என்கரேஜ்மெண்ட்டு எனக்கு என் மேலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொண்டு வந்தாச்சு. ஸோ இனிமே நான் எதுக்கும் தங்க மாட்டேன். ஐ வில் நாட் ஸ்டெப் பேக். ஒரு ஸ்டெப்பு கூட நான் பின்னாடி போட மாட்டேன். இனிமேல் எல்லாத்துக்கும் நான் பயம்னது இல்லாமல் எல்லா வேலையும் நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் மாதிரி கொடுப்பாங்க. தேங்க்ஸ் சொல்லுவாங்க கௌரி. இப்போ ரக்ஷா வந்து ஹலோ, இட்ஸ் மை டியூட்டி, ஓகேவா, நான் இந்த ஸ்கூல் பீப்புள் லீடர், ஒரு லீடராக நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணேன், அவ்வளோதான். ஓகே, உன்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, உன்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குது, அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு தான் கொஞ்சோண்டு சப்போர்ட் கொடுத்தேனே தவிர நான் எதுவும் பண்ணதில்லை அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக ரக்ஷா சொல்லுவாங்க. அப்போது கௌரி வந்து பார்த்திங்களா, இப்போ கூட நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. எவ்வளோ லீடர்ஸு அவங்க கீழே இருக்கிற மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை, உங்ககிட்ட இருக்கிற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஐ அப்ரிஷியேட் தட் அப்படின்ட்டு கௌரி ரொம்ப பாசிட்டிவ் நோட்டில் பேசுவாங்க ரக்ஷாவுக்கு அவங்க வாய்ஸ் கேட்டப்போவே அவங்கள பார்த்ததே, அவங்க ஐஸ் எஸ்பெஷலி ரொம்ப யூனிக்காக ப்ளூ கலர் ஐஸு கௌரிக்கு, அந்த ஐஸு தான் அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு ரக்ஷாவை. ஸோ அந்த ஐஸே பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரக்ஷா எவ்வளோ தூங்கணும் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அந்த கண்ணு தான் அவங்க கண் முன்னாடி ஓடிட்டே இருக்குது. கண்ணை க்ளோஸ் பண்ணாலும் அவங்க கௌரியோட கண்ணு தான் தெரியுது, கண்ணு ஓப்பன் பண்ணாலும் கௌரியோட கண்ணு தான் தெரியுது. ஐயோ, என்ன தான் ஆச்சு, எனக்கு நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், இப்போ சடனாக என்ன ஆச்சு, அவங்கள அவ்வளோ க்ளோஸாக பார்த்து அவ்வளோ நேரம் பேசினது தப்பாக போச்சோ என்னமோ அப்படின்ட்டு ரக்ஷா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக மேரிக்கு கால் பண்ணுவாங்க. என்னடி தூங்கிட்டியா அப்படின்ட்டு. இல்லடி சொல்லு, இப்போ தான் தூங்க போகிறேன், என்னாச்சு அப்படின்னதும் தெரியலடி, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு, என்ன டிஸ்டர்பன்ஸ்னது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ரக்ஷா சொல்லுவாங்க மேரிக்கிட்ட. அப்படி என்ன தான் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ஆக்சுவலாக இன்றைக்கி, இந்த டயர்ட்னஸில் நீ எப்போவோ தூங்கியிருப்பேன்னு நினச்சேன், நீ இன்னுமா தூங்கலை அப்படின்ட்டு மேரி கேட்பாங்க. அதுதாண்டி தூக்கமே வரல, அதுதான் ஏன் அப்படின்னு கேட்பாங்க மேரி. அதுதான் அந்த பொண்ணு இருக்கே கௌரி, அந்த பொண்ணோட கண்ணு தான் தெரியுதுடி அப்படின்வாங்க. ஏன் பாம்பு கண்ணு மாதிரி இருக்குது அதுக்கு தானா அப்படின்னு காமெடி பண்ணுவாங்க மேரி ரக்ஷா கிட்ட. கொன்னே போடுவேன், ஓகேவா, அவங்க எவ்வளோ அழகாக இருக்குது அவங்க கண்ணு அப்படின்ட்டு ரக்ஷா சொல்லுவாங்க. ஓஹோ, அழகாக இருக்கா, மேபி உங்களுக்கு கண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு மேரி கேட்பாங்க ரக்ஷாவை. அப்போது ஆமாடி, அந்த கண்ணு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க மேரி கிட்ட ரக்ஷா. ஓ, கண்ணு மட்டும்தானா, இல்லைன்னா அவங்க வாய்ஸ் கூடவா அப்படின்னதும் வாய்ஸ் கூட தான், பட் கண்ணு இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுதுடி அப்படின்ட்டு மேரி கிட்ட சொல்லுவாங்க ரக்ஷா. சரி, புரியுது, பார்த்துக்கலாம், மேபி பிடிச்சிருக்கலாம் அவங்க கண்ணு அப்படின்னு. சரி, நாளைக்கு பேசிக்கலாண்டி, இப்போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு மேரி கால் கட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக தூங்கிடுவாங்க. பட் ரக்ஷா வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் த நைட்டு அவங்களால தூங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நைட் ஏதோ ஒரு மிட் நைட்டில் தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜுக்கு போகிற வெளியில் மேரி கூட இது தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது என்ன தான் இருக்கும், எனக்கு ஒன்றுமே புரியலையேடி, இன்றைக்கி போய் அவங்கள கேட்கணுன்னு நினைக்கிறேன்டி அப்படின்னு மேரி கிட்ட சொல்லுவாங்க ரக்ஷா. என்ன தான் கேட்க போகிறடி நீ அப்படின்ட்டு மேரி கேட்பாங்க. அதான் உங்கள் கண் எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு நைட்டு உங்கள் கண் அப்படின்னு கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ரக்ஷா சொல்லுவாங்க. ஓ, இப்படி கூட கேட்கலாமா, எனக்கு தெரியாதே. அவங்கெல்லாம் சின்ன பசங்க தானே, 10th கிளாஸ். ஸோ அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் அவங்க பேசிட்டே இருப்பாங்க.
ஸோ இப்படியெல்லாவா பேசுவ நீ, சரி பார்க்கலாம் நீ எவ்வளோ தைரியசாலின்ட்டு அப்படின்ட்டு மேரி சொல்லுவாங்க. ஏய், ஐ எம் ஸ்கூல் பீப்புள் லீடர், நான் என்னோடய தைரியம் பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்வாங்க. ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும், சரி நானும் உன் பக்கத்தில் தானே இருப்பேன், பார்க்குறேன் கேட்பியா இல்லையான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆடுவாங்க. ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இவங்க கிளாஸ்க்குள்ளே போகணுன்னா கௌரியோட கிளாஸை தாண்டிட்டு தானே போகணும். ஸோ 8th 9th 10th கிளாஸ் இப்படி தானே வரும். ஸோ க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது கௌரி ரக்ஷாவை பார்த்துட்டு சீனியர் மேம் அப்படின்ட்டு ஓடி வருவாங்க. ஓடி வந்ததும் அப்போ அப்படின்ட்டு ரக்ஷா சொல்லுவாங்க. அப்போ மேரி ஏதோ கேட்குறேன்னு சொன்னல, கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் கேளு, நானும் பார்க்குறேன் நீ எப்படி கேட்பே அப்படின்ட்டு. சும்மா ரெடி அப்படின்ட்டு ரக்ஷா சொல்லுவாங்க. சரின்னு சிரிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணுவாங்க. என்ன மேம் என்னை பார்த்து கூட பார்க்காம போகிறீங்க அப்படின்ட்டு கௌரி கேட்பாங்க. இல்லையே நான் உங்களை பார்க்கலையே அப்படின்ட்டு ரக்ஷா சொல்லுவாங்க. பார்க்கலையா, சரி இப்போ பார்த்தீங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு குட் மார்னிங் சொல்லலாமே அப்படின்ட்டு கௌரி கேட்பாங்க. யா சொல்லலாமே, குட் மார்னிங் அப்படின்ட்டு ரக்ஷா சொல்லுவாங்க. சரி மேம் குட் மார்னிங் அப்படின்ட்டு அவங்களும் குட் மார்னிங் விஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க முன்னாடியே அப்படியே நிற்பாங்க, ஏதாவது பேசுவாங்களா அப்படின்ட்டு. பட் ரக்ஷாவுக்கு வாய் திறந்து ஏதாவது பேசணுன்னு கூட வரல. அவங்கள பார்த்ததும் அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்களே தவிர வாயை விட்டு பேசவே மாட்டாங்க. மேரி சிரிச்சுட்டே இருப்பாங்க பக்கத்தில். அப்போது கௌரி அதை பார்த்து நீங்கள் எதுக்கு மேம் சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க மேரிவை. இல்லை ஆக்சுவலாக ரக்ஷா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, அது எனக்கு மைண்டுக்கு வந்துதான், ஸோ அதான் சிரிச்சுட்டே இருக்கேன் அப்படின்வாங்க. அப்போது கௌரி கேட்பாங்க, அது எனக்கு கூட சொல்லலாம் இல்லை சீனியர் மேம், நானும் சிரிப்பேன் இல்லை அப்படின்வாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அது அப்படி தான் சொல்லும். ஓகே கிளாஸ்க்கு டைம் ஆகுது, பாய், அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடுவாங்க கிளாஸ் ரூம்குள்ளே. கௌரி பார்த்து சிரிச்சுட்டு அவங்களும் அவங்க கிளாஸ்க்குள்ளே போயிடுவாங்க. அப்போ மேரி ஆமாம் ஏதோ கேட்குறேன்னு சொன்னியே, அவங்கள எதுவும் கேட்கன மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு ட்ராக் பண்ணி கிண்டலாக கேட்பாங்க மேரி ரக்ஷாவை. ஏய் உனக்கு அடிதான் இனிமே, சும்மா இருடி நீ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே தான் போய் முடியுறது அப்படின்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.